வாழை மரம், தோரணம், பூக்களால் என அலங்கரிக்கப்பட்டிருந்த வீட்டை பெண்கள் கூட்டம் ஆக்ரோஷத்தோடு சூழ்ந்திருந்தது. முகத்தை மறைத்தபடி பெண் ஒருவரும் மகளின் பரிபோன வாழ்க்கையை நினைத்து அவரது தாயும் குடும்பத்தினரும் அந்த இடத்தையே கலவரக்காடாக மாற்றியிருந்தனர். இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் கண்ணீரும் கம்பளியுமாக கதறுவதற்கு காரணம் இந்த வீட்டில் இருக்கும் அந்த ஒரு நபர். அவர் வேறு யாருமில்லை, இந்த பெண்ணின் முன்னாள் காதலன். பிரேக்கப் விரக்தியில் முன்னாள் காதலன் செய்த செயல் தற்போது இந்த பெண்ணின் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. நடந்த பிரச்சனைகளின் முழு பின்னணியை தெரிந்து கொள்ள பெங்களூரு செய்தியாளர் பாரதி ராஜாவோடு விசாரணையை துவங்கினோம். கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் உள்ள கித்தூர் டவுன் பகுதியை சேர்ந்தவர் முத்துராஜ். இவரும் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த பெண் ஒருவரும் 6 வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள். இருவரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். காதலியை உடல் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்ட முத்துராஜ் திருமணம் செய்து கொள்ள மறுத்துள்ளார். காதலியும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு காதலனிடம் பல முறை கெஞ்சி கதறியிருக்கிறார். ஆனால் முத்துராஜின் மனம் மாறுவதாக இல்லை. ஒரு கட்டத்தில் முத்துராஜின் மீது நம்பிக்கையை இழந்த காதலி தன்னுடைய வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைக்கே ஓகே சொல்லியிருக்கிறார். சொந்த பந்தம், உற்றார் உறவினர் என ஊர் முழுவதும் பத்திரிகை அடித்து அந்த பெண்ணின் திருமணம் ஜாம் ஜாம் என நடந்து முடிந்திருக்கிறது. கானாப்பூர் பகுதியில் உள்ள மாமியார் வீட்டில் அந்த பெண் புது வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். இல்லற வாழ்க்கையில் இணைவதற்குள் கல்யாண வீடு கலவர வீடாக மாறியிருக்கிறது. தனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்றாலும் காதலி வேறு ஒருவனுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கியது முத்துராஜின் கண்ணை உறுத்தியிருக்கிறது. சைக்கோவாக மாறிய முத்துராஜ் நேராக காதலியின் மாமியார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கு புது மாப்பிள்ளை மற்றும் உறவினர்களிடம் காதலியுடன் நெருக்கமாக இருந்த அந்தரங்க புகைப்படங்களை காண்பித்து எரியும் விளக்கில் எண்ணெயை ஊற்றியிருக்கிறார். மனைவியின் அந்தரங்க புகைப்படங்களை கண்டு அதிர்ந்து போன புது மாப்பிள்ளை அந்த பெண்ணை வீட்டை விட்டு விரட்டி எடுத்திருக்கிறார். புகுந்த வீட்டிலிருந்து தன்னை வெளியேற்றியது அந்த பெண்ணிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாய் மற்றும் உறவினர்களிடம் நடந்ததை கூறி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்த முன்னாள் காதலன் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த பெண். மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியும் காதலன் குடும்பத்தினரிடம் வற்புறுத்தி இருக்கிறார். இதற்கு முத்துராஜ் மறுப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்யவே 2 தரப்புக்கும் பிரச்சனை வெடித்திருக்கிறது. நேரமாக ஆக ஊர்க்காரர்கள் கூடிவிடவே இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கே நாங்கள் அவன் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் போலீஸ் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தால் தான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையே சாதகமாக வச்சுக்கிட்டு அவன் நாங்கள் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலை. எங்கள் கூட பிரச்சனை பண்ணி சண்டை போட்டான். 8 நாளாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த தீர்வும் கிடைக்கல. ஒன்று நான் முத்துராஜனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா அவன் வீட்டுக்கு முன்னாடி நான் விஷம் குடிச்சு சாகணும். எனக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கணும். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.